அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, 2 டேஸ் சீரியல் ரிவ்யூ பார் இலக்கியா. இலக்கியா சீரியலில் அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வுகள் நடக்க போகுதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட கார்த்திக்கும் ஜானுவும் போயிட்டு ஜெயிலில் இருக்கிற இலக்கியாவை பார்த்துட்டு கார்த்தி இலக்கியாவை திட்டி விட்டுட்டு வெளியே ஜானுவை கூட்டிகிட்டு வந்துடுறான். இது இப்படி இருந்தாலுமே அந்த பக்கம் இலக்கியாவோட பிரிவை தாங்க முடியாத கௌதம் இலக்கியாவை எப்படியெல்லாம் காப்பாற்ற முடியுன்ட்டு எந்தெந்த ஆங்கிளில் யோசிக்கணுமோ அந்தந்த ஆங்கிள்லாம் யோசிச்சுட்டு இருக்கிறான். இலக்கியாவும் கௌதமை பிரிஞ்சு ரொம்பவும் வருத்தத்தோட ஜெயிலில் இருக்கிறான். இந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் இலக்கியாவுக்கு எப்படியெல்லாம் டார்ச்சர் கொடுக்கணுமோ அப்படியெல்லாம் டார்ச்சர் கொடுத்துட்ருக்குறாங்க. இது இப்படி இருந்தாலுமே இலக்கியாவோட ஒரிஜினல் அத்தையான ரேவதி நான் தான் அந்த குத்தத்தை செஞ்சேன், நான் தான் அஞ்சலிக்கு மருந்து கலக்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தானாக முன் ஜெயிலுக்கு போயிட்டு அபூர்வ அவரை பார்க்குறாங்க. ஆனால் இருந்தாலே அந்த லேடி இன்ஸ்பெக்டர் அதை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. இதுக்கெல்லாம் ஒரே சொல்யூஷன் என்னென்னா, அஞ்சலி போலியாக கர்ப்பமாக இருக்கிறான்றதை நிரூபித்தாவே போதுங்க. நீங்களும் அப்படி தான் நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு முதல் முறையாக வரேன், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.